ஹாய், வெல்கம் டு ஹஸ்பி கிரியேஷன்ஸ். எல்லோரும் மெஹந்தி கிளாஸில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? ஓகே, நம்ம போயிட்டுருக்கிற இந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாட். ஓகேவா? டாட்டுக்கெல்லாம் எதுக்கு மேம் கிளாஸு? ஜஸ்ட் அது ஒரு புள்ளி, இது கூடவா எங்களுக்கு வைக்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. ஒரு மெஹந்தியில் நம்ம போடுறத பொறுத்தளவுக்கு எந்த ஒரு வேலையிலையும் ஒரு சின்ன விஷயத்தோட அவுட்புட் தான் அந்த ஒரு பெரிய விஷயத்தோட அவுட்புட்டையே தீர்மானிக்குது. ஸோ ஜஸ்ட் இது ஒரு டாட் தானே அப்படின்னு நினைக்க முடியாது. இது ஒரு டாட், இது ஒரு மெஹந்தி. இந்த மெஹந்தியில் இது ஒரு எலமெண்ட். ஓகே, அந்த மாதிரி தான் நம்ம இதை திங்க் பண்ணணும். ஸோ நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக இது ஒரு பேஜ் ஃபுல்லாக இந்த டாட்டை மட்டும் நீங்கள் எனக்கு போட்டு குரூப்பில் சென்ட் பண்ணணும். ஹோம்ஒர்க்கை டைம் எடுத்து பொறுமையாக நீட்டாக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கம்மியாக பண்ணுறது, ஒரு பேருக்கு பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது எனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணி யூஸ் இல்லாமல் போயிடும். அதுதான் ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டடாக நீங்கள் பண்ணுங்கள். ஸோ ஒரு டாட்டை இதில் எப்படி போடணும், எப்படி போடக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நான் போட்ட ஒரு டாட்டை பாருங்கள். அது பேர் ஆக்சுவலி டாட்டே கிடையாது. டாட்டுங்கிற பேரில் ஒரு ரவுண்டு போட்டு அதை நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டாட் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. ஒரு டாட் எப்படி இருக்கணும்னா, ஒரு பீடை அந்த இடத்துல வச்சா எப்படி இருக்கும், ஒரு முத்தை அந்த இடத்துல வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கணும். அது போடுற முறையில் தான் நம்ம போடணும். ஒரு டாட் போடும்போது உங்களோட கோனோட பொசிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சாய்ச்சி வச்செல்லாம் போடக்கூடாது. ஓகேவா? அந்த கோன் 90 டிகிரியில் இருக்கணும். அப்போ தான் அந்த டாட் அழகாக வரும். 90 டிகிரி அப்படின்னா என்னென்னா, ஸ்ட்ரெயிட்டாக நிற்க வச்ச மாதிரி இருக்கிறது. நம்ம எந்திரிச்சு நின்னா எப்படி இருப்போம், அந்த மாதிரி உங்கள் கோனோட பொசிஷன் கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு டாட் போட்டதுக்கப்புறமா அதில் மேலே ஒரு கூம்பு மாதிரி, ஒரு கொண்ட மாதிரி இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான். இந்த மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடாது. இப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா உங்களோட டாட் பார்க்குறதுக்கு லுக்காகவே இருக்காது, அசிங்கமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம டாட் வைக்கக்கூடாது. மேலே ஒரு கூம்பு மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடாது. அது போட்டால் ஒரு ரவுண்டாக அழகாக ஒரு பீடை வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி போடணும். ஸோ எப்படி இந்த மாதிரி கூம்பு மாதிரி ஃபார்ம் ஆகாமல் அதோட ஷேப் மாறாமல் போடுறது அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, எப்படின்னா ஒரு கோனை ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நம்ம அதை எந்த இடத்துல டாட் தேவையோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி நம்ம ப்ரெஷர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். உங்களோட டாட்டோட சைஸ் பொறுத்த மாதிரி தான் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கணும். சின்ன டாட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ரெஷரே போதும். பெரிய டாட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ரவுண்டாக போட்டு அதை ஃபில் பண்ணக்கூடாது. ஒரே இடத்துல உங்களை கோனை வச்சு நீங்கள் அதை அந்த கோனோட ப்ரெஷரை மட்டும் அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான ஒரு டாட் கிடச்சிரும். ஓகேவா? நீங்கள் ஒரு இடத்துல வச்சு உங்களுக்கு பெரிய டாட் வேணும்னா உங்கள் ப்ரெஷரை மட்டும் நீங்கள் அதிகமாக கொடுக்கணும். அந்த டாட்குள்ளே உங்களோட கோன் இருக்கும்போதே உங்கள் ப்ரெஷரை நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கோனை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி கூம்பு மாதிரி ஃபார்ம் ஆகாது. நீங்கள் அந்த டாட்லேயே உங்களோட ப்ரெஷரை ஸ்டாப் பண்ணிவிட்டு தான் உங்கள் கோனை வெளியே எடுக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது கூம்பு ஃபார்ம் ஆகாது. அழகாக உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். ஸோ இந்த டாட்டை தான் நீங்கள் ஒரு பேஜ் ஃபுல்லாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஹோம்ஒர்க் செய்யணுமே அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு உங்களோட அவுட்புட் நீட்டாக கிடைக்கும். ஓகே, இன்னொன்று, நான் ஸ்டார்டிங்கில் தான் உங்களுக்கு புதுசுலேயே அதிகமாக ஹோம்ஒர்க் கொடுத்தோம் அப்படின்னா பிகினராக இருக்கவங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்றதுக்காக ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்கேன். பட்டு அது அடுத்தடுத்து எல்லா கிளாஸஸ்லேயும் இது மாதிரி கம்மியாக தான் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. கண்டிப்பாக அதிகமாக தான் ஹோம்ஒர்க் இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் மெஹந்தி போடுறத இம்பார்ட்டன்ஸை நல்லா புரிஞ்சுக்கணும். மெஹந்திங்கிறது இந்தளவு ஒரு கிளாஸாக வந்திருக்குன்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருந்தால் இது ஒரு கிளாஸாக அவங்களுக்கு வந்திருக்கும். ஸோ முன்னாடிலாம் ஒரு கல்யாணம் அப்படின்னா ஒரு கல்யாண பொண்ணுக்கே வீட்டில் இருக்கவங்க தான் போடுவாங்க. பட் இப்போல்லாம் அப்படி கிடையாது. கல்யாண பொண்ணுக்கு தனியாக மெஹந்தி, பிரைட்ஸ்மெய்ட்க்கு தனியாக மெஹந்தி, வீட்டில் இருக்க குட்டி பிள்ளைங்களுக்கு தனியாக மெஹந்தின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பே பண்ணி போடுறாங்க இந்த காலகட்டத்தில். ஸோ அதனால் இது நம்ம முறைப்படி நம்ம நீட்டாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டா கண்டிப்பாக இதுலேருந்து நீங்கள் சூப்பராக ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஒன் டேக்கு நீங்கள் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நீங்கள் போய்ட்டு ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் நீங்கள்
டக்குன்னு அசால்ட்டாக நீங்கள் சம்பாதிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இது சாதாரண விஷயம் இல்லை. இது மூலியமாகவும் கண்டிப்பாக வந்துட்டு நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். இந்த காலத்தில் ஒரு லேடிஸாக இருக்கவங்களும் கண்டிப்பாக வந்துட்டு சம்பாதிச்சாதான் நம்ம குடும்பத்தை மூவ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்குன்னு ஒரு பேரும் இருக்கும். சரி, வீட்டில் நீங்கள் என்ன தான் வேலையை பண்ணாலும் சும்மா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு மாதிரி என்ன பண்ணுற அப்படின்னு நினப்பாங்க. பட் ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒன்று, நம்மளுக்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பெருசாக என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்மளும் நம்மளாலேயே ஏதோ ஒன்று பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணும். அந்த விதத்தில் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? ஜஸ்ட் நான் ஒரு மெஹந்தி மட்டும்தான் போடுறேன்னு நினச்சிருப்பீங்க. அப்படி கிடையாது. நான் டெய்லரிங் பண்ணுறேன், ஆரி ஒர்க் பண்ணுறேன், ஆரி கிளாஸ் எடுக்கிறேன், மெஹந்தி கிளாஸ் எடுக்கிறேன், டெய்லரிங் கிளாஸ் எடுக்கிறேன். இத்தனை தான் எனக்கு சைடில் போயிட்டு தான் இருக்குது. ஸோ என்னால் இந்த மாதிரி விஷயங்களை என்னால் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஒரு காலத்தில் இதெல்லாம் நம்ம பண்ணணுமா, நம்ம பாட்டுக்கு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக சமைச்சிட்டு வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு இருந்துக்கலாம் அப்படின்னு தான் இருந்த ஆள் தான் நான். பட் ஒரு விஷயம் பண்ணி அதுக்கு ஒரு கிரெடிட்ஸ் நம்மளுக்கு மக்கள்கிட்டருந்து கிடைக்கும்போது, வீட்டில் இருக்கவங்கள்ட்டேருந்து கிடைக்கும்போது அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுது. நம்மளோட பேஷனை நோக்கி நம்மளை நகர்த்துது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். அதுதான் என்னோடய ஆசை. தேங்க்யூ.